பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராயர் நகரில் பண்டிகை கால வியாபாரம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, மிக முக்கியமான ஒரு சென்னையில் வணிகத்தலமான ஒரு பகுதி அது. அங்கு மக்கள் கூட்டம் அப்படின்றது எப்படி இருக்கு? கடைகளில் விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னை மக்கள் தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் தற்பொழுது வியாபாரம் என்பது சூடுபிடித்துள்ளது. இங்கு அதிக அளவில் பொதுமக்கள் தற்பொழுது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக புத்தாடைகளை எடுப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அதிக அளவில் பொதுமக்கள் இங்கு கூடி தங்களுடைய அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கான புத்தாடைகளை எடுத்து வருவதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இதற்காக பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக உயர் கோபுரங்கள் அமைத்து அதற்கு மேல் ஒரு காவல்துறை அதிகாரியும் நிற்க வைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தீபாவளி பண்டிகையை விட இந்த பொங்கல் பண்டிகைக்கான அந்த வியாபாரம் என்பது அதிக அளவில் இருப்பதாகவே வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்களும் அதிக அளவில் இங்கு புத்தாடைகளை வாங்குவதற்காக குவிந்துள்ளதை பார்க்க முடிகிறது. தற்போது நம்மிடையே ஒருவர் இருக்கிறார்கள், அவர்கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கீங்க, பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? என் பேர் செல்வி, வேளச்சேரியில் இருந்து வரோம். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கூட்டல் நல்லா போன வாட்டியோட இந்த வருஷம் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது. கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, எல்லோரும் வாங்குற மாதிரி. கூட்டம் எப்படி இருக்குது? பொங்கல் நீங்கள் வருஷம் இங்கே டி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வழக்கமா? இந்த கூட்டம் எப்படி? வருஷம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நியூ இயர் எல்லாத்துக்குமே, கிறிஸ்மஸ்லேருந்து எல்லா செலிப்ரேஷனுக்கும் இங்கே தான் எடுக்கிறது. செம்ம கூட்டம் சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸும் வெரைட்டியாக இருக்குது. அஃபோர்டபுள் அமௌண்ட்டில் ரேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு குவாலிட்டி நம்ம வந்து நார்மல் பீப்புள்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே எடுக்கலாம். மழை பெஞ்சப்போ கூட நிறைய பேர் கூட்டம் குறையாமல் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? இந்த செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? செலிப்ரேஷன் வந்துருச்சா? சென்னையிலையும் ஊரை விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நல்லா வில்லேஜ் ஸ்டைலில் நல்லா அழகாக பண்ணுறாங்க. பாரம்பரியத்தை வந்து நிலைநாட்டுறாங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கல் பண்டிகையை ஜனவரி 14ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை தியாகராய நகரில் அந்த பண்டிகை கால அந்த துணிகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் கூடி தங்களுடைய குடும்பத்திற்காக புத்தாடைகளை வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த மழை என்பது, சாரல் மழை என்பது பெய்து வந்தாலும் தொடர்ந்து அந்த கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.